மேல்புழுதியூர் டாக்டர் அம்பேத்கர் காவல் பயிற்சி அகாடமி சார்பாக செங்கம் தெற்கு பகுதியில் இருக்கின்ற உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர்களுக்கு மது மற்றும் போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் காவல் பயிற்சி அகாடமி செங்கம் தெற்கு பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. தொடர்ந்து மாணவர்களுக்கு மேதைகள் அளிக்கும் போதையை ஒழிப்போம், போதைகளை தொடாதே, சாதனை படைப்போம், போதைகள் பொருட்களை நாடாதே, போதைப் பொருட்களை ஒழிப்போம், மனித மண்பை காப்போம், போதையில்லா உலகை அமைப்போம், மது, புகை, கஞ்சா ஆகியவற்றை ஒழிப்போம், மது மற்றும் போதைப் பொருட்கள் பாதிக்கப்பட்டவரை மீட்போம் என விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு டாக்டர் அம்பேத்கர் காவல் பயிற்சி அகாடமி நிறுவனர் சம்பத் வளவன் மற்றும் அகாடமியின் ஒருங்கிணைப்பாளர் சிலம்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களுக்கு துண்டு பிரசுரங்கம் வழங்கி கருத்துரை வழங்கினார்கள். புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நிறைவு கூட்டம். பொதுமக்களுக்கு உண்மையாக சேவை செய்தேன். யூனியன் சேர்மன் பேச்சு. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய குழு 5ஆம் ஆண்டு முடிவில் இறுதி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஒன்றிய குழு தலைவர் சுந்தரபாண்டியன் பேசுகையில், நாம் 2020 ஆட்சிக்கு வந்த நேரத்தில் முழு கொரோனா தொற்று நோய் பரவலாக இருந்த நேரத்தில்தான் நாம் ஆட்சிக்கு வந்தோம். அந்த நேரங்களில் நம்மால் எந்த ஒரு வளர்ச்சி பணியும் செய்ய முடியாத நிலையில் மக்களை காப்பாற்ற வேண்டிய அவசர நிலையில் நம் மக்கள் பணி செய்து வந்தோம். அந்த நேரத்தில் மக்களின் உயிர்களை காப்பாற்றுவது மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் இருந்தது. அந்த நேரத்தில் மக்களை காப்பாற்ற அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளும் என்னுடன் நின்று மக்களை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் தான் கொரோனா தொற்று நோய் முழுமையாக நிறைவடைந்தது. கொரோனா தொற்று நோய் நிறைவடைந்த நிலையில் பின்னர் புதுப்பாளையம் ஒன்றியத்தில் பல்வேறு பணிகளும் சரி, மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்ட உதவிகளும் நம்மால் முடிந்தவரை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம். நம்முடன் அரசு அலுவலர்களும் மக்களும் செய்ய வேண்டிய அரசு திட்டங்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் உடனிருந்து செய்து கொடுத்தோம். அந்த வகையில் நம் முதல் கட்டமாக அரசு அலுவலர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மக்கள் நீங்கள் உங்களின் ஆதரவோடு நாங்கள் செய்த வளர்ச்சி பணிகளும் நலத்திட்ட உதவிகளும் என்றும் மறவாமல் எங்களுக்கு அரசு அலுவலர்களுக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அவர் உருக்கமாக கூறினார். அரகண்டநல்லூர் அருகே வெள்ளத்தின் பொழுது அடித்து செல்லப்பட்ட கோடி வாய்க்காலின் கரையை சீர் செய்யும் பணி தீவிரம். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெஞ்சல் புயல் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பெருமளவு பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பரனூர், புத்தூர், அருமலை, ஏம்பேர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தின் காரணமாக அனைத்து ஏரிகளும் முழு கொள்ளளவு எட்டி கோடி வாய்க்கால் வழியாக நீர் வெளியேறியது. அதிகப்படியான நீர் வெளியேற்றத்தால் கோடி வாய்க்காலின் கரை உடைந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த அமைச்சர் பொன்முடி அந்த பகுதிகளில் உடனடியாக வாய்க்காலை சரி செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக விழுப்புரம் மாவட்ட செயலாளருமான கௌதம சிகாமணி அடித்து செல்லப்பட்ட வாய்க்காலை சீரமைக்கும் பணியினை நேரில் பார்வையிட்டு அப்பகுதி விவசாயிகளிடம் இழப்புகள் குறித்து கேட்டறிந்தார். உடனடியாக அந்த பகுதிகளுக்கு அதிகாரிகளை வரவழைத்து ஆய்வு நடத்தி உரிய நிவாரணம் வழங்கப்படும் என அவர் உத்தரவு அளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை 2024-25 ஆண்டிற்கான நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரியில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் மாவட்ட வழங்கல் அலுவலர் கீதா ராணி முன்னிலை வகித்தார். சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன், நுகர்வோர் சங்க பொறுப்பாளர்கள் ஜாய், பாலகிருஷ்ணன், சசிகுமார், தேவராஜ் மற்றும் குடிமை பொருள் வழங்கல், குற்ற புலனாய்வு துறை காவல் ஆய்வாளர் பெரியசாமி, வட்ட வழங்கல் அலுவலர் வடிவேலு மற்றும் குடிமை பொருள் வழங்கல் தனி வட்டாட்சியர் மற்றும் கல்லூரியின் நாட்டு நலப்பணிகள் திட்ட அலுவலர் முனைவர் சாந்தி, பேராசிரியர்கள் ரம்யா, ரோஜா, ஜெயசுதா, சூரியமதி ஆகியோர் கலந்து கொண்டனர். புயலால் பாதிக்கப்பட்ட விருத்தாச்சலம் பகுதிகளுக்கு நிவாரணம் வழங்க கோரி விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக உருவாகிய பெஞ்சல் புயலால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தாச்சலம், மங்கலம்பேட்டை, கருவேம்பலங்குறிஞ்சி, கம்மாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மிகுந்த பாதிப்பு உள்ளாகியுள்ளதாகவும், பொதுமக்கள் ஒரு வாரம் காலமாக வீட்டை விட்டு வெளியே வரவில்லை எனவும், இதனால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் விருத்தாச்சலம் பகுதிகளில் அதிக அளவு தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி என்பதால் விருத்தாச்சலம் பகுதியில் வசிக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நிவாரணமாக ரூபாய் 2000 வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மங்கலம்பேட்டை அருள்மிகு மரகதாம்பிகை சமேத மாத்ருபுரீஸ்வரர் ஆலயத்தில் 4வது சோமவாரத்தை முன்னிட்டு 108 சங்கு பூஜை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள மங்கலம்பேட்டை அருள்மிகு மரகதாம்பிகை சமேத மாத்ருபுரீஸ்வரர் ஆலயத்தின் 4வது சோமவாரத்தை முன்னிட்டு சுந்தர முருகன் குருக்கள், கிரீஸ்வரர் குருக்கள், பரணிதரன் குருக்கள் வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 108 சங்கு பூஜை ஹோமமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொதுமக்கள் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அருள் பிரசாதம் கொடுக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் மற்றும் உபயதாரர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். பராசக்தி 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 பார்வதி மகேந்திர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆவாய் கிரகத்திலே தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகர் பகுதியில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 5ஆம் வகுப்பு மாணவன் மாயமான நிலையில் வீட்டின் அருகே மொட்டை மாடியில் சடலமாக மீட்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகர் பகுதியில் கார்த்தி சுந்தரி தம்பதியினர் இருவரும் கூலி வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் மணிகண்டன் 7ஆம் வகுப்பும், 2வது மகன் கருப்பசாமி 5ஆம் வகுப்பும் காந்தி நகரில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் பயின்று வருகின்றனர். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கருப்புசாமி வீட்டிலேயே இருந்துள்ளார். இன்று காலை இதனால் பெற்றோர் வீட்டில் மகனுக்கு உணவளித்துவிட்டு இருவரும் வேலைக்கு சென்று விட்டனர். இந்நிலையில் தனியாக இருந்த கருப்புசாமி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீரென மாயமாகி விட்டதாகவும், மாயமான சிறுவனின் கழுத்தில் நகை அணிந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதியில் பள்ளி மாணவன் மாயமானது குறித்து உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், காவல்துறையினர் என தேடி வந்த நிலையில் மொட்டை மாடியில் சடலமாக கிடந்துள்ளார். அக்கம் பக்கத்தினர் சிறுவனின் உடல்
இறந்து கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து சிறுவனின் உடலை கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுவன் இருந்து 6 மணி நேரமாகி விட்டதாக தெரிவித்தனர். இதனால் பெற்றோர்கள், உறவினர்கள் மருத்துவமனையில் இருந்த சிறுவனின் உடலை கண்டு சிறுவன் நகைக்காக கடத்தப்பட்டாரா அல்லது வேறேதும் காரணத்திற்காக கடத்தப்பட்டாரா என கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. எதுக்கு அந்த மாடியிலேருந்து எதுக்கு சுந்தரி உன் புள்ள கிடக்குதுன்னு நான் திருன்னு ஓடனேன். என் பிள்ளையை பார்க்க நான் தான் போனேன். பிள்ளைய வந்து என் புள்ள மட்டும் தனியாக கிடந்துச்சு. வீட்டுக்குள்ள போகல, நாங்க வச்ச தண்ணி குடிக்கல. சங்கராபுரம் ஒன்றியம் ரங்கப்பனூர் ஊராட்சி மற்றும் மாமல்லபுரம் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியம் ரங்கப்பனூர் ஊராட்சி மற்றும் மல்லாபுரம் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் ஒன்றிய ரங்கப்பனூர் ஊராட்சி மன்றம் மற்றும் மல்லாபுரம் கிராமத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாத் ஆய்வு மேற்கொண்டார். ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பராமரிக்கப்படும் அனைத்து ஆவணங்களையும் பார்வையிட்ட பின்பு 100 நாள் வேலை திட்ட பணிகள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் தானியங்கி கட்டுப்பாட்டு கருவி எப்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதையும் பேமே வீடு மற்றும் கலைஞரின் கனவு இல்ல ஊரக குடியிருப்பு வீடு மற்றும் ஆவாஸ் பிளஸ் ஆகிய பணிகள் மற்றும் சிசி ரோட் ஃபேவர் பிளாக் சிறுபாலம் ஆகிய பணிகளை பார்வையிடும் பொழுது உடன் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஐயப்பன், ராதாகிருஷ்ணன் மற்றும் ஒன்றிய பொருளாளர்கள் ஹரிகிருஷ்ணன், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரியதர்ஷினி மற்றும் பணி மேற்பார்வையாளர்கள் நேரு, சாந்தி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மாசிலாமணி, விருத்தாம்பாள், பச்சையம் பிள்ளை, தமிழ், ரகு, அனைத்து நிலை அலுவலர்கள் உடனிருந்தனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட 23வது வார்டில் ஆதார் சேவை மையத்தை திறந்து வைத்த மேயர். ஆதார் கார்டு புதுப்பிப்பதற்கான சிறப்பு முகாமினை திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட 23வது வார்டு ஆர்வி நகர் பகுதியில் மக்களின் பயன்பாட்டிற்காக மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் துவக்கி வைத்தார். மேலும் இந்த முகாம் 2 நாட்கள் மட்டும் நடைபெறும். இந்த முகாமில் பகுதி மக்கள் தங்கள் ஆதார் கார்டில் பெயர் திருத்தம், பெயர் சுருக்கம், பெயர் சேர்த்தல், செல்போன் நம்பர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் இலவசமாக இந்த மையத்தில் பதிந்து கொள்ளலாம் என இந்த மையத்தை திறந்து வைத்த மேயர் அறிவித்துள்ளார். மேலும் இந்நிகழ்வில் திமுக மேற்கு பகுதி அவைத் தலைவர் கண்ணன், மாவட்ட மாநகர பிரதிநிதி மணிகண்டன், வார்டு செயலர் செந்தில்குமார் உள்ளிட்ட வார்டு திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வீடாக சென்று நிவாரண உதவிகளை வழங்கிய கடலூரின் அடையாளமாக திகழக்கூடிய கேவிடெக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள். பெஞ்சல் புயல் எதிரொலியாக பெய்த கனமழை, தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூரில் 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கின. உடைமைகளை இழந்து பொதுமக்கள் தற்போது மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் சூழ்நிலையில் பல்வேறு தன்னார்வல அமைப்புகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் கடலூரில் இயங்கி வரும் பிரபல ஜவுளி நிறுவனங்களின் முதன்மையான கேவிடெக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் வீடு வீடாக சென்று அரிசி, எண்ணெய், பருப்பு மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினர். ஒரு வீட்டுக்கு ஒண்ணுதாங்க, ஒரே குடும்பம் 4 பேர் வாங்குவாங்க.
வாங்காம அப்படின்னு நீங்க வந்து வாங்க எடுத்து திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட கொட்டப்பட்டி செல்லும் ரோட்டில் சாக்கடை நீரோடு மழைநீர் கலந்து ரோட்டில் செல்லும் அவலம். திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பொன்மாந்துறை செல்லும் பாதை கொட்டப்பட்டி செல்லும் ரோட்டில் சாக்கடை நீரோடு கலந்து மழைநீர் ரோட்டில் செல்லும் அவலம். இது சம்பந்தமாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்பொழுது மழைக்காலம் என்பதால் அப்பகுதியில் உள்ள சாக்கடைகளை தூர்வாரி சாக்கடை அடைப்பை சரி செய்து தர வேண்டும் எனவும் ரோட்டில் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்றி தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தற்பொழுது இரவு நேரங்களில் இச்சாலையை கடப்பது மிக சிரமமாக உள்ளது. வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். மேலும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எப்படின்னா இரவு நேரங்களில் எப்படி ஓட அடைச்சிருக்குது இந்த சைடு, அதனால ஓட போகிற பாதை இல்லாமல் அப்படியே ரோட்டுக்கு வந்துடுது, மழை பெஞ்சு நம்பிடுது. இது எத்தனை நாளாக இருக்குதுண்ணே இந்த மாதிரி? ஒரு 6 மாதம் 7 மாதமாக தான் இருக்கு. 7 மாதமாக. திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழா 7ஆம் நாள் விழா கோலாகலமாக தொடங்கியது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா வரும் டிசம்பர் 13ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் கடைசி நாளான 13ஆம் தேதி பரணி தீபமும் மாலை 6 மணிக்கு கார்த்திகை தீபமும் ஏற்றப்படும். முன்னதாக திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா 7ஆம் நாளை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தர்கள் கோஷங்கள் முழங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் மகா ரதம் புறப்பட்டு மாடவீதி வழியாக வலம் வந்தது. இதில் லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா 7ஆம் நாள் அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா என பக்தர்கள் கோஷங்கள் முழக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் மகா ரதம் புறப்பட்டது. அரியலூர் கடலூர் 2 மாவட்டத்தையும் இணைக்கும் வெள்ளாறு மேம்பால அணுகு சாலையை விரைந்து முடிக்க கோரி போராட்டம் அறிவிப்பு. அரியலூர் கோட்டைக்காடு கடலூர் மாவட்டம் சவுந்தர சோழபுரம் இடையே 2 மாவட்டங்களையும் இணைக்கும் வகையில் வெள்ளாற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் கட்டி 4 ஆண்டுகளுக்கு மேல் கடந்தும் இன்னும் இருபுறமும் அணுகு சாலை அமைத்து முழுமை பெறவில்லை. தமிழக அரசு அணுகு சாலைக்கு சுமார் ரூபாய் 5.5 கோடி ஒதுக்கி ஒப்பந்த புள்ளியிட்டு 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பணி முழுமை பெறாத காரணத்தால் அண்மையில் பெய்த மழையில் சேவை சாலை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு இந்த பகுதி பொதுமக்களும் மாணவர்களும் கடலூர் மாவட்டத்தை சுமார் 14 கிலோமீட்டர் சுற்றி செல்கின்றனர். எனவே கோட்டைக்காடு வெள்ளாற்றில் அணுகு சாலையை அமைக்கும் பணியை துரிதப்படுத்த கோரி உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி தலைமையில் அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடன் கோட்டைக்காடு வெள்ளாற்றின் ஒன்று கூடி வருகின்ற 24/12/2024 ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு கோட்டைக்காடு வெள்ளாற்றில் கண்டன முழக்கம் போராட்டம் நடத்துவது என முடிவு எடுத்துள்ளனர். பதிவுத்துறை பணியாளர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து பதிவுத்துறை பணியாளர்கள் கடலூரில் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டம். கடலூர் ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலக வளாகத்தில் பதிவுத்துறை அனைத்து நிலை பணியாளர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கருப்பு பேட்ஜ் அணிந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறிது நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு ஊழியர்கள் அனைவரும் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணியில் ஈடுபட்டனர். பதிவுத்துறை பணியாளர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தியும் பதவி உயர்வு வழங்கிட கோரியும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு
வழங்கிடு வழங்கிடு பதவி உயர்வினை வழங்கிடு 10 ஆண்டு காலமாக வழங்காத பதவி உயர்வினை வழங்கிடு கைவிடு கைவிடு பழி வாங்கும் போக்கினை கைவிடு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பதிவுத்துறை பணியாளர் மீதான